இங்க பாருங்க. நான் இங்க பாருங்க. நான் கொஞ்சம் பின்னாடி பாருங்க. பின்னாடி போறேன். இங்க பாருங்க. பிரதர் ரெடி. இங்க பாருங்க. ஓகே. ஓகே. ஓகே ஓகே. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. சார் சார். ஓகே. ரெடி. இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. சார் அண்ணா இங்க பாருங்கண்ணா. ஓகே. இங்க பாருங்க. இப்படி இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. மணிகசாமி அவர்கள் நாளைக்கு ஒரு மாதிரி இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஓகே. சிட்டி பாபா ஐயாவுக்கு இங்க பாருங்க. நான் இங்க பாருங்கண்ணா. ஓகே. இங்க பாருங்கண்ணா. லட்சுமி ஐயா இங்க பாருங்க. அண்ணா அண்ணா இங்க பாருங்க. ஓகே. பாமா ஆர்வம் ஐயாவுக்கு இங்க பாருங்க.
பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நான் இங்க பாருங்க சார். இந்திய தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பேட்ச் 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 இருக்கு. நான் கொஞ்சம் இப்படி ஓகே. பசுமை பழனிசாமி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அசோகன் ஐயா அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பள்ளிவேல் ஐயா மக்கள் தொடர்பு அலுவலர் சார் இங்க பாருங்க மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். களஞ்சியம் நிர்வாகிகள் அமைதி காக்கவும். நீங்க முதல்ல நம்ம வெளியில இருக்கிற அத்தனை பேரையும் அனுப்பிடலாம். நம்ம களஞ்சியம் நிர்வாகிகளுக்கு நம்ம பிறகு சிறப்பு செய்யப்படும். முதல்ல வெளியிலிருந்து வந்த அத்தனை பேரையும் வெகுமதி வழங்கணும். இங்க பாருங்க. ஓகே. அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் வடிவேல் ஐயா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இங்க பாருங்க சார். ரீனடெக்ஸ் தொழிலதிபர் அண்ணன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இங்க பாருங்க. ஓகே. சுவாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளர் முருகேசன் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வடிவேல் தொழிலதிபர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கொஞ்சம் பின்னாடி இங்க பாருங்க. சுவாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் ஆசிரியர் குழு தலைவர் மோகன்ராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கவிதை போட்டியில் கலந்த மாணவர்கள் அடுத்து ஒவ்வொரு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ரெடி. இங்க பாருங்க சார். இங்க பாருங்க சார். ஓகே. பாரா ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் உலக அளவில் முதலிடம் பெற்று தங்க வென்ற மாணவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நமது செயற்பொறியாளர் காலையில் அந்த நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது குடும்பத்துடன் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு கிஃப்ட் வழங்கப்படும் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி கௌசல்யா அவங்க கூட காலையில் வந்தோடனே சொன்னாங்க, குடும்பத்தோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பரிசு அண்ணா வழங்கும் மாதிரி கேட்குறேன். இங்க பாருங்க. அவமணி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இங்க பாருங்க. நான் இங்க பாருங்க. நான் இதுவரை நினைவு பரிசு வாங்காதவர்கள் யாராவது இருந்தால் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் வாங்காத இருந்தால் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பகுதி முதலாவதாக இந்த திருவள்ளுவர் தினத்தை எந்த ஒரு ஆண்டும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான நிகழ்வாக மாற்றியமைத்த நம்முடைய களஞ்சியம் அறக்கட்டளை நிறுவனர், நம்முடைய வழிகாட்டி, சேலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அழகிய தமிழன் அவர்களுக்கு நம்முடைய பாபா ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த நூலாடையை பொன்னாடையாக வைத்து அழகு வாய்ந்த அவருடைய திருக்கரங்களால் எழுதிய இந்த புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கிறார். பலத்த கைத்தட்டல்கள்
களஞ்சியம் மரங்களில் இருக்கக்கூடிய அனைவரும். தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தின் நிறுவனர், நம்முடைய யூனிக் அகாடமி நிறுவனர், சிறந்த மாணவர்களை சேலம் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கோவிந்தராஜ் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய பாமா ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த பொன்னாடியை வைத்து தன்னுடைய திருக்கரங்களில் அழகிய புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கிறார். களஞ்சியம் அப்படியே குழு புகைப்படத்தை கிடைக்கிறார். இங்க பாருங்க சார், அப்படியே இருங்க, வீடியோ போயிட்டு இருக்கு சார். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம், வீடியோ போயிட்டு இருக்கு. சேலம் மாவட்டம் முழுவதும் நிறைய நிகழ்ச்சிகள் போயிருந்தாலும் இந்த அற்புதமான இந்த திருவள்ளுவர் தினத்துல திருவள்ளுவரை பெருமைப்படுத்தணும், நம்முடைய தமிழர்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அழகான இந்த சங்கமத்தை கூட்டிய நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் நிறுவனர் கோவிந்தராஜ் அண்ணா அவர்களுக்கும், நம்முடைய களஞ்சியம் மரக்கட்டளை நிறுவனர் சேலம் செயற்பொறியாளர் பழனிசாமி அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த ஒரு பலத்த கைத்தட்டத்துடன் கூடிய ஒரு அழகான ஒரு நன்றியை வாய்மொழி மட்டுமல்லாது நம்முடைய கைகளின் ஓசையினாலும் திருப்திப்படுத்துவதில் காணிக்க அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். இந்த அழகான இந்த திருவள்ளுவர் தினத்தை புள்ளியார் சொல்லிட்டு அழகாக நடத்தி கொடுத்த நம்முடைய யூனிக் அகாடமி நிறுவனர், நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் நிறுவனர், அகில போடக்கூடிய தமிழுக்கு பெருமை செய்யும் தகைசால் பிறந்தகை ஐயா அவர்களுக்கு நம்முடைய களஞ்சிய மரக்கட்டளை நிறுவனர் செயற்பொறியாளர் பழனிசாமி நம்முடைய களஞ்சியம் மரக்கட்டளை நிறுவனருக்கும் நம்முடைய கோவிந்தராஜ் அண்ணா அவர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு நன்றியை சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி வந்து வெறுமனே பரிசளிப்பு நிகழ்ச்சி, ஒரு தமிழர் திருநாள் கொண்டாட்டமாக மட்டுமே இல்லாம இந்த ஒரு அழகான ஒரு பட்டிமன்றத்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம். வள்ளுவரை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க நிறைய விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பட்டிமன்றத்துக்கு கூடுதல் மட்டுமல்லாம அந்த பட்டிமன்றத்துக்கு நடுவுல யார போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கரசார் சொன்ன மாதிரி தமிழகம் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை ஸ்கூலுக்கு வச்சிருக்காங்க. வள்ளுவர் வாசகி அப்படின்ற ஒரு பேரை வச்ச நம்முடைய பாரி ஐயா அந்த நடுவுல அந்த நிகழ்ச்சி கூடுறது மிகச்சிறந்த ஒரு பெருமையான ஒரு விஷயம். தொடர்ந்து நம்முடைய களஞ்சிய நிறுவனங்களை பழனிசாமி அண்ணா அவர்களுக்கு நம்முடைய கே நகர் நம்முடைய மிகச்சிறந்த தொழிலதிபர், மக்கள் சேவகர் நம்முடைய வடிவேல் அண்ணா அவருடைய நிறுவனங்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. ரீனா டெக்ஸ் வடிவேல் அண்ணா தன்னுடைய திருக்கரங்களால் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். தொடர்ந்து எம்ஆர்பி டெக்ஸ் சார், இங்க பாருங்க, நம்முடைய சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் பழனிவேல் பள்ளி சார்பாக நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் நம்முடைய மதிப்பிற்குரிய கோவிந்தராஜ் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய ரீனா டெக்ஸ் வடிவேல் அண்ணா அவர்களும் தாளாளரும் இணைந்து சிறப்பு செய்கிறார். நம்முடைய கே நகர் வடிவேல் அண்ணா அவர்கள் நம்முடைய கோவிந்தராஜ் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். பலத்த கைதறி கொடுக்கலாம். இங்க பாருங்க. ஓகே, நிறைவு நம்ம பழனிசாமி அண்ணா அவருடைய உத்தரவு கேட்ப 2 வார்த்தையில நன்றி அப்படின்னு சொல்ல சொன்னாரு. நன்றி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா உண்மையான நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாத்தையும் நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டா அடுத்த வருஷம் பொங்கல் வந்தா கூட நன்றின்ற வார்த்தையை சொல்லி மாறாது. அவ்வளவு பேருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு. வெறும் கண்ணீர் காட்சி மட்டுமே இல்லாம எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அகில இந்திய தமிழ் சங்கம் உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்முடைய தமிழர் திருநாளுக்கு எப்பயுமே பொங்கல் தான். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இனிப்பான, ரொம்ப திணிக்கக்கூடிய தித்திப்பான ஒரு பொங்கல் வந்து அண்ணா வந்து தட்டில் போட்டு எல்லாருக்கும் வயிறார கொடுத்தாரு. கூடவே சுண்டலும் கொடுத்தாரு. இனிப்பும் காரணமும் சேர்ந்து எல்லாருடைய மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி சார், ரொம்ப மகிழ்வா இருந்தது. அது மட்டுமே இல்லாம நம்முடைய களஞ்சிய மரக்கட்டளை பாத்தீங்கன்னா இங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கா போதாது. எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒரு 10 மணி ஆயிடும். வீட்டுக்கு போனோடனே இன்னும் வெறுமையெல்லாம் வீசிட்டு வந்திருக்கீங்களா, யாருமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட பெங்களூர்ல இருந்து புடிச்சு கொண்டு வந்து அழகா பேக் பண்ணி வண்ண கவரால பேக் பண்ணி எல்லாத்துக்கும் கையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. சோ வீட்டுக்கு போனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிசு. அது என்ன பரிசு அப்படிங்கறது வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. வீட்டுக்கு போய் நீங்களே பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் சர்ப்ரைஸ். வீட்டுக்கு போனே பிரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க அந்த பரிசு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பரிசை வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த பரிசு இங்க இந்த மேடையில எல்லாரும் கையிலும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நேற்று இரவு முதல் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா ரொம்ப பாடுபட்ட
வந்து இந்த பட்டிமன்றத்தில் எங்க ஸ்கூல் இதே தலைப்போட இதே அணியோட கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்முடைய களஞ்சியம் அறக்கட்டளையோடைய அடுத்த ஒரு அற்புதமான தமிழகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய வந்து ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி அறிவிதை அப்படிங்கிற தலைப்புல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நம்முடைய நேரு கலையரங்கத்தில் வந்து நடக்குது. நம்முடைய விஜய் புகழ் நீயன கோபிநாத் அவர்கள் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம சேலம் மாவட்டம் ஃபுல்லா மட்டுமே இல்லாம தமிழகம் ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட IAS ஆபீசர் வந்து கலந்துக்க போறாங்க. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்க போறாங்க. தனியார் பள்ளி மாணவர்கள், சேலத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள், அறிஞர்கள், அத்தனை விதமான நல்லுள்ள படைத்தவர்களும் அந்த அறிவியலை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போறாங்க. சோ எல்லாரும் இதே அழைப்பதாக எல்லாருக்கும் பிறகு முறைப்படி எல்லாருக்கும் வந்து அழைப்பது கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டிமன்றத்தில் பேசின பேச்சாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு என்னுடைய மனமாற ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சும்மா ஒரு தலைப்பு கொடுத்தோம், சும்மா 2 நிமிஷம் பேசிட்டு போகணும் மட்டுமே இல்லாம நம்ம நடுவர் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையும் உள்ளார்ந்து மகிழ்ச்சியோட ரொம்ப மனதை நிறைவோட அற்புதமான கருத்துக்களை வந்து பரிமாறிட்டாங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட அத்தனை நல்லுள்ள படித்தவர்களுக்கும் மீண்டும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய